தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மூலியமா பிரச்சனைகள் நீங்குமா சார்? தன்னால் முடியல, இது ஏன் தனக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது அந்த கோவில் வழிபாட்டுக்குள்ள போனால் அவர்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். நீ நேராக போனேன்னு செருப்பை கழட்டி போட்டுட்டு நேராக குளத்தில் போய் கால் கழுவிட்டு வா. நீ அதை கழுவிட்டு அந்த படிக்கட்டு ஏறி மேலே போகும்போது தானாகவே உள் உணர்வு அந்த கோவில் குளம் இருக்குல்ல, அந்த புவியீர்ப்பு இசையிலேயே உங்களை சேஞ்ச் பண்ணி விட்டுரும். கை கால் கழுவிட்டு போகும்போது இப்போ எந்த கோவில் குளத்துக்கு போகிறாங்க? அப்போ ஒரு சாமியை பார்க்க 1000 தடைகள் கிடையாது. நடுவில் எதுவும் தடை போட்டாலே உன்னோட ஆறா சரியாக ஒர்க் பண்ணாது. அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே பூந்து போய் டயர்ட் ஆகிறதுல இது மனிதனை ரொம்ப தடைப்பட வைக்கிறது. பழனிக்கு முருகன் கோவிலுக்கு போகிறாங்கன்னா இங்கேருந்து இத்தனை படிக்கட்டு ஏறும்போது அவனோட சுவாசம் எப்படி மாறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. இயற்கை காற்று நம்மளோட மனிதனுடைய ஆற்றலை மருத்துவமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது. அது கோவில்ன்றது ஒரு மருத்துவ நிலை தான். இப்போ பொதுவாக 12 ராசி 12 லக்னம் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ராசி மண்டலத்தையும் கிரகங்களையும் இணைச்சி தான் முன்னோர்கள் கோவில் குளம்ன்ற ஒரு செப்பரேட்டாக கொண்டுட்டு வந்தாங்க. அதை காலப்போக்கில் எல்லாமே மாறி போகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலயமா நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தேவையானதாக கொடுத்துட்டு வராங்க சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள். இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இந்த பிரபஞ்ச ரகசியங்களை உணர்ந்து எல்லா அருளும் பெற்று நீங்கள் நிறைந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், அருமையாக இருக்கேன் சார். எல்லா ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனை வரதான் செய்யும். உலகத்தில் ஒரு உயிராக பிறந்துட்டோம் அப்படின்னா அது ஓரறிவு உயிராக இருக்கட்டும், இல்லை நம்மள மாதிரி 6 அறிவு உயிராக இருக்கட்டும், எல்லாருக்குமே பிரச்சனைகள்ன்றது வரதான் சார் செய்யும். அந்த பிரச்சனைகளில் இருந்து மக்கள் அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னா கோவில்களுக்கு போகிறாங்க. சில பூச்சிகளும் விலங்குகளும் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்ட கதை கூட நம்ம கேட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மூலமா பிரச்சனைகள் நீங்குமா சார்? கண்டிப்பாக. கோவிலுக்கு போகிறது மட்டுமில்லை, இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நம்ம மக்களுக்கு தெரியும் கோவில் குளங்கள் போகிறாங்க. இந்த கோவில் குளம் போகிறதுக்குன்னு ஒரு அடிப்படை காரணம் ஒன்று அவங்கள கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. அது எப்படின்னா ஆவணி அவிட்டம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க? வானத்துக்கும் சந்திரனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கு உள்ள கனெக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கோவில் வழிபாடாக வச்சுருக்கோம். அப்போ அந்த கோவில் வழிபாடை அண்டத்தில் பார்க்கும்போது எப்படி இணைச்சி கொண்டு வராங்க, பிண்டத்தில் கொண்டு வரும்போது சரீரத்தில் எந்தெந்த இடத்துல அதெல்லாம் இருக்குது, அது எப்படி இருக்குது, அது ஆன்மீக பாதையில் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, நாங்கள் ராசி கட்டத்தின் மூலமாக எப்படி எடுத்துகிட்டு வரோம், அதை மக்களுக்கு சொல்லும்போது அவங்க எந்த அளவுக்கு உணர்கிறாங்க, எந்த அளவுக்கு உணர முடியாத தவிக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், இப்படியெல்லாம் நாங்கள் இந்த வழிபாட்டை நாங்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது கோவில் வழிபாட்டோட மூலப்பொருள் ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு சாமி அந்த பேரை மூல ஸ்தானத்தில் வச்சிடறோம். அது 2 உருவமாக இருக்குது. ஒன்று கழுத்தளவு இருக்கும், இன்னொன்று முழு அளவு இருக்கும். அதை உச்சவர் மூலவர்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்கள? அப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருப்பாங்க. அதுக்கு இப்போ ஒரு சிவன் அது இருக்குன்னாக்கா அதுக்கு நந்தி தேவர் இங்கே இருப்பாங்க. இல்லைன்னா அம்பாள்னா பீடம் இருக்கும், அங்கே சூளம் இருக்கும், கொடிமரம் இருக்கும். இதெல்லாம் ஒரு உடல் கூரை சார்ந்தது. ஒரு மனிதன் தன்னால் முடியலை, இது ஏன் தனக்குள்ள ஒரு கேள்வி வரும்போது அந்த கோவில் வழிபாட்டுக்குள்ளே போனால் சிரசு என்ற சிந்தனா சக்தி உள்ள மூலத்திலையும் அதோடைய மூலாதார சக்கரத்தில் அந்த ஸ்தூபி வச்சுருக்காங்க. இது எல்லா மதத்துக்காரங்களும் இன்றைக்கி ஸ்தூபி வச்சு அதை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அது மனிதனுடைய இயக்கம்தான். எல்லா மக்களும் போய் அங்கே வழிபாட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ வழிபாட்டு கொண்டு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, தன்னை யார் ஒருவர் உணர்ந்து அந்த வழிபாட்டை செய்கிறார்களோ அவர்களுக்கு உடனே பலன் கிடைக்கும். போவாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க போனாங்க, அவங்க நல்லா இருக்காங்க. இதுவும் கிரக நிலை தான். ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கும்போது அவங்க படோபகாரமாக
பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. ஒரு சில உச்சத்தில் இருக்கும், ஆனால் அவங்க படாத பாடுபடுவாங்க. அப்போ ஜாதகத்தில் கேட்குறாங்க, ஐயா எனக்கு சுக்கிரன் உச்சம், அன்று முதல் இன்று வரையும் ஒரே நோயாக வாட்டிக்கிட்டு இருக்கு என்ன கேட்டால், ஒரு பருவத்துக்கு ஏற்ப வயதிற்கு ஏற்ப நம்மளுடைய ஒவ்வொரு மாற்றங்களும் இருக்குது. சூரியனே தன்னோட சரியான நிலையில் அது சுழண்டு கொண்டே தான் இருக்குது. அதை சார்ந்து தான் மற்ற கோள்கள் நவருது. குடும்ப சூழ்நிலையும் சின்ன குழந்தையாக இருக்கிறதுலேருந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம தாய் தகப்பனார் வளரும்போது நம்ம குடும்ப சூழ்நிலை மாறுது. இது ரெண்டும் இது அண்டத்தில் நடக்கிறதும் பிண்டத்தில் நடக்கிறதும் இப்படி இணைச்சி பார்க்குறீங்கன்னா நாங்கள் திசா புத்தியாந்திர காலம்னு சொல்லுவோம். வயசு வரம்புன்னு பார்ப்போம். அப்போ அந்த வயசு வரம்பில் ஒரு 30 வயசு பையனாக இருந்தான்னா அவன் வேலை தேடுவான், இல்லை கல்யாணத்தை பற்றி பேசுவான், இல்லைன்னா அவங்க பெற்றோர்களுக்கு சார்ந்த சூழல் அவங்களுக்காக அலையிறதும் போகிறதும் வரதும் அப்படி இருப்பான். இதில் அவங்களில் 3 டைப் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கோவில் குளம் போகிறது எப்படின்னு கேட்பாங்க. ஒரு பிள்ளைக்காக தாய் தந்தையர் போனால் திரிகோணஸ்தானத்தில் அந்த குழந்தைய பெற்றிருக்காங்க, அவன் ராஜபோகத்தில் இருப்பான், அவங்க அப்பா அம்மா தான் தூக்கிட்டு அலைவாங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா, என் பையனுக்கு எது ஆகுமான்னு. அப்போ போகும்போது இவங்க பூர்வீக சொத்தை வச்சு செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த பையன் தன்னோட கர்ம வினையை மூதாதையர்களை கொண்டு ஜெயிக்கிறான். இன்னொன்று வந்து நிகழ்கால கர்மான்னு சொல்லிட்டு தாய் மூலமாக, தாய் உறவின் சார்ந்தது. அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேந்திரத்திலேருந்து செயல்படுவாங்க. கேந்திரத்திலேருந்து செயல்படும்போது காலகாலத்தில் படி, காலகாலத்தில் வேலைக்கு போ. அப்போ 2 பெற்றோர்களுடைய குடும்ப ஒற்றுமை இருக்கிறவன் கேந்திரத்தில் நிகழ்கால கர்மாவை சந்தோஷமாக அனுபவிப்பான். யாருக்கு கஷ்டம் வருதுன்னா மாமனார் வீட்டு சைடில் ஒரு எதிர்ப்பும், இந்த யார் அந்த குழந்தை சார்பில் ஒரு எதிர்ப்பும் வரும்போது கேந்திரம் வேலை செய்யும், திரிகோணம் வேலை செய்யாது. அப்போ முதல்ல சம்மந்தின்னு வாங்க. இப்போ அந்த ஒரு பையனுக்கு தாய், அதே 7ஆம் இடத்துக்கு தாயினது 10ஆம் இடம். இந்த பையனுக்கு தொழில் ஸ்தானம், அந்த பொண்ணுக்கு தொழில் ஸ்தானம், அந்த பையனுடைய சுகஸ்தானம். சுகந்தாரன்ட்டு வரும்போது அப்போ சமபந்தி, அவங்க அம்மா இவங்க அம்மா 2 பேரும் சம்பந்தின்னு ஆவாங்க, சமபந்தி ஆகும். இந்த 6 வீட்டோடைய முடிவு, அந்த 6 வீட்டோட ஆரம்பம். இப்படி கிரக நிலைகளை பார்த்து கோவில் குளங்கள் அமைச்சு அந்த கோவில் குளங்களில் போய் பார்ப்போம். இதில் எங்கள் மூதாதையர்கள் கொடுக்குற பழக்க வழக்கங்கள் என்னன்னு கேட்டால், நீ நேராக போனேன்னு செருப்பை கழட்டி போட்டுட்டு நேராக குளத்தில் போய் கால் கழுவிட்டு வா. கால் கழுவிட்டு வரும்போது நீ அதை கழுவிட்டு அந்த படிக்கட்டு ஏறி மேலே போகும்போது தானாகவே உள் உணர்வு அந்த கோவில் குளம் இருக்குல்ல, அந்த புவியீர்ப்பு இசையிலேயே உங்களை சேஞ்ச் பண்ணி விட்ரும். கை கால் கழுவிட்டு போகும்போது. இப்போ எந்த குளத்துக்கு போகிறாங்க, சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. சார், கோவில்களில் கால் கழுகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதான். இப்போ குளத்துல தான் கழுவணும்னு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னு கேட்டால் அந்த குளம் சாதாரணது இல்லை. இந்த பிரபஞ்சத்தோட மொத்த ஈர்ப்பு விஷயம் அதில் தான் இருக்குது. நாம் அந்த குளமும் இந்த சுத்தீர படிக்கட்டு வச்சு உள்ள தெப்பனெலாம் விட்டது எதற்குன்னா, கடலில் வந்து தட்பவெப்பநிலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே பூஜை செய்கிற பூசாரிகள், ஆதிகால பூசாரிகள், அந்த மரத்தோட நிழலும் அந்த நீரோட நிலையையும் வைத்த கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணும்போது, அந்த இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்தை நீதாம்மா காக்க வேணும். ஏன்னு கேட்டால் பருவநிலை இருக்குல்ல, காலப்பருவநிலை, அந்த காலப்பருவநிலைக்கு பூக்கிறதும் காய்க்கிறதும் அவங்க உணர்ந்திருப்பாங்க. இந்த மக்களுடைய தேவை என்னன்றதும் புரிஞ்சிருப்பாங்க. அப்போ இவங்களோட தேவைகளுக்கு பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்னு ஆத்மார்த்தமான வேண்டுதல் இருக்கும். அப்போ ஒரு சாமியை பார்க்க 1000 தடைகள் கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம். இப்போ கம்பி வேலி போட்டு எல்லோரும், உனக்கு ஆராஸ் வந்து நடுவில் எதுவும் தடை போட்டாலே உன்னோட ஆராஸ் சரியாக ஒர்க் பண்ணாது. அப்படி இருக்கும்போது இவங்க உள்ளே பூந்து போய் டயர்ட் ஆகிறதுல சுகர் கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட், இது வந்து மனிதனை ரொம்ப தடைப்பட வைக்கிறது. இந்த கால கர்மாவுக்காக இவன் உணரக்கூடிய தன்மையாக இருந்தால் அங்கே போக மாட்டான். இதில் இன்னொரு அட்வான்ஸாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்னன்னா அந்த ரோப்பில் ஏறி மேலே போகிறதும், அங்கே போய் அதிகமான பணத்தை கொடுத்து சாமி போய் நேராக பார்க்குறதும், திரும்பி வந்து உட்காந்துருப்பான். அவனுக்கு அதே கதி தான். படிக்கட்டில் ஏறுறான்ல, ஒரு 50 படிக்கட்டு ஏறின பிறகு இவன் முட்டிக்கால் வேலை செய்யும், இவன் இடுப்பு வேலை செய்யும், இவனோட முயற்சி எண்ணங்கள் வேலை செய்யும். அப்போது அந்த கேந்திரங்கள் வேலை செய்யும்போது நோய் இருந்தால் தானாக ஓடி போகும். இப்போ பழனிக்கு முருகன் கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே போனோன்னா ஒரு முன் தேவதை இருக்கும், அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கும். இங்கேருந்து படிக்கட்டு இத்தனை படிக்கட்டு ஏறும்போது அவனோட சுவாசம்
எப்படி மாறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருப்பாங்க. இயற்கை காற்று, மூலிகை காற்று, இது அந்த தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனிதனுடைய ஆற்றலை மருத்துவமாக செஞ்சுக்கிட்டு இருந்தது. அது கோவில்ன்றது ஒரு மருத்துவ நிலை தான். கடல் சார்ந்த இடமும் மலை சார்ந்த இடத்துல ஆறுபடை முருகன்றது ஒருத்தர் திருச்செந்தூர் போவார் நீரோரத்தில், இன்னொருத்தவங்க திருத்தணி போவாங்க, மற்றெல்லாம் மலை மேலே இருப்பாங்க. அந்த மலை மேலே இருப்பது பெருசு இல்லை, அங்கே இருக்கிற அந்த சார்ந்த இடத்துல இருக்கிற மூலிகைகள் இருக்குல்ல, அதுதான் அங்கே உள்ள மருத்துவமே. அப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஒன்று தரம் பார்த்து அதோட நிலை பார்த்து 12 ராசிக்காரர்கள் யார் எங்கெங்கே போகணுன்னு ஒரு நிர்ணயம் வச்சுருந்தாங்க. இப்போ ஆர்டிபிசியில் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதிஷ்டை பண்ணி அதன் மூலமாக இந்தந்த ராசிக்காரவங்க இங்கே போனால் நல்லா இருக்குன்னு விளம்பரத்தின் மூலமாக அவங்கள பிடிச்சி இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு அவங்க அனுபவம் தான் சொல்லணும், இது நேரடியாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு கோவில்னால் அந்த கோவிலுக்கு போகும்போது எப்படி பண்ணோம், அந்த பிரகாரத்தில் இருக்கிற அந்த சாமியையே அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது என்னன்னாக்கா முதல் பிரகாரம் மொத்தம் 7 பிரகாரம் இருக்கும். அந்த 7 பிரகாரத்தில் ஒவ்வொரு பிரகாரத்துலையும் சுற்றி உள்ளே போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தானாகவே தன்னுடைய உடலில் இருக்கிற இதை உணர முடியும். இந்த ஒரு சிவன் கோயில்னு சொல்லும்போது நந்தி வெளியில் இருப்பார், அங்கே இதாக இருக்கார்ல. ஆனால் அந்த சிவன் இந்த நந்தி தேவருடைய சுவாசத்தை எடுக்கிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து தான் அவர் சுவாசத்தை எடுக்கிறார், நீங்கள் குறுக்க போகாதீங்க அன்னு சொல்கிறாங்களா. நம்ம அது மாதிரி வாடுறோமா? ஆனால் நந்தி தேவருக்கு எங்கேருந்து வருது சுவாசம், அதை பார்க்கணும்ல. அந்த நந்தி தேவருடைய சுவாசம் எங்கேருந்து வரும்னா ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கோவிலோட மூல விருட்சம், அதுக்குன்னு விருட்சம் இருக்குல்ல, ஒரு மரங்கள் 27 நட்சத்திரத்தையும் 27 மரம் இருக்குது. அந்த என்னைக்கு பிரதிஷ்டை பண்ணாங்களோ, எந்த தெய்வத்தை அடிப்படையாக வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதுக்குள்ள மரத்தை அங்கே வச்சுருப்பாங்க. அந்த மரத்துலேருந்து தான் இந்த நந்தி தேவருக்கு வருவார். இந்த நந்தி தேவர்கிட்ட இருக்கிறது தான் உள்ளே இருக்கிறது இருக்கும். சரியா? அதுவும் கல், இதுவும் கல், அது எப்படி இருக்கும்? அது ஒரு சந்தேகம் வரும்ல மனசுக்குள்ளே. அப்போ ஒரு காந்தம் ஒரு இரும்பு இருக்குன்னா அது ஒன்றோட ஒன்று நெருங்குவதை பொறுத்து அது இழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த அளவை வச்சுருப்பாங்க. நீங்கள் பழைய காலத்து கோயிலுக்கு போனீங்கன்னா அம்மனுக்கும் மூலஸ்தானத்தில் இருக்க சிவனுக்கும் நடுவில் நீங்கள் நின்று பூஜை பண்ணும்போது இந்த பக்கம் அம்மனை பார்க்கணும் இந்த கண்ணால் அவரை பார்க்கணும். ரெண்டையும் பார்த்து வணங்கும்போது மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்க 12 ராசி கட்டம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது அப்போ உள்ளவங்க என்னென்னா அவங்கவுங்க ராசிக்கு நேராக நின்று கும்பிடுங்கன்னுவாங்க. பொதுவாகவே வடக்கு பார்த்து இந்த பக்கம் மேற்கே இருந்து கிழக்க பார்க்குற அந்த இதை ஈசனை கும்பிடுங்கன்னாங்க. இதெல்லாம் ஒரு ஆரம்ப கால வாஸ்து சாஸ்திர முறைப்படி இந்தந்த ஆங்கிளில் இந்தந்த இடத்துல இப்படி செய்யணும். அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கு தான் சிதம்பரம் கோவில் 72,000 ஆணிகள், 21,600 அந்த ஓடுகள், இது மாதிரி 7 ஸ்டெப்பு உள்ள அதோடைய நிலைப்பாடுகள். அங்கே போகும்போது வலதுபுறம் யார் போகணும், இடதுபுறம் யார் போகணும், எல்லாமே அந்த ஜாதக கட்டத்துக்குள்ளே இருக்குது. இவங்க போய் பூஜை பண்ண போகும்போது, அம்மா நீ வடக்கு நோக்கி நின்று பூஜை பண்ண, நீ தெற்கு நோக்கி நின்று பூஜை பண்ண, நீ நந்தி தேவரை மறைச்சிக்கிட்டு நிற்காத, நந்தி தேவருக்கு பின்னாடி நின்று. இன்னும் நீங்கள் சில பேர் அந்த ஸ்தூபி இருக்கிற அந்த கொடிமரத்தில் வரும்போது காலில் விழுந்து எழுந்திரிச்சுவா. இதெல்லாம் ஆதி காலத்தில் ஒரு முறை வச்சாங்க. அந்த முறைப்படி எல்லோரும் செய்கிறாங்க. இப்போ நெருக்கடியின் காரணத்தாலையும் அந்த வருஷ கட்டி விடுவதனாலும் அந்த செயல்பாடுகள் கோவிலுக்குள்ளே நடக்காது, நம்ம எல்லாரும் அறிஞ்சது தான். ஆனாலும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி சென்றால் எப்படி இருக்கும்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் கொடுத்து கேட்கும்போது அவங்க அப்படியே தான் போவாங்க. அவங்க அப்பா அம்மா இருக்கும்போது அழைச்சிட்டு போகும்போது அவங்க போனாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உங்களோட வயசுக்கு ஏற்ப இப்போ திசாபுத்தி அந்தரம் நடக்கிற சந்திரன் நகர்வும் அந்த லக்ன நகர்வும் வைத்து அப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு தான் நடக்கும், இந்த மாதிரி கோவில் போகும், இந்த நேரத்துக்கு இதான் நடக்கும், அந்த கோவிலில் நினச்சிட்டு வீட்லேயும் பூஜை பண்ணு, அப்படி சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. இப்போ நம்ம இவ்வளோ கோவில் வச்சுருக்கோம். இப்போ தானே இவ்வளோ கோவில்கள்லாம் வருது. ஆதி காலத்தில் எங்கே கோவில் வச்சுருந்தாங்க? குலதெய்வம் ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் ஒரு இயற்கையை நம்பி வாழும்போது அவங்களுக்கு குலம் விருத்தி ஆகணும்னு குழந்தைகளை உருவாக்கும்போது அது நிறைவற்ற நிலையில்
ஒரு பாலாஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க, 12 வயசு அதுக்குள்ளே அது காலமாயிட்டால் அந்த குழந்தை நினைவாக நம்ம என்ன பண்ணால் குலதெய்வம்னு வச்சுருப்போம். இது எல்லையில் வந்து சப்த கன்னிகள்னு வச்சுருப்போம். அப்போ வீட்டுக்குள்ளே குலதெய்வம்னோ ஊருக்குள்ளே சப்த கன்னிகள்னு வச்சுருப்போம். இப்படி வைக்கும்போது அதுக்கு ஒரு அம்மன் ஒன்று துணையாக இருக்கும். அந்த எல்லைக்கு இந்த அம்மன் தான் சிறந்தது. பச்சையம்மன் இருக்குது, இது மாதிரி பல அம்மன்கள். அது மாதிரி இது மாதிரி இவ்வளோ ஏரியாவுக்கு தூரத்தில் தான் ஒரு சிவலிங்கம் அமையும். அந்த சிவலிங்கம் இந்த ஒவ்வொரு ரூபங்களும் அந்த சிற்பசாஸ்திர ரீதியாக ஒரு உடலை அங்கத்தை எப்படியெல்லாம் சிற்பங்கள் வடித்து அங்கே வச்சு அவங்க பூஜை பண்ணும்போது, இப்போ நாங்கள் வந்து கும்பாபிஷேகத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சிற்பத்தெல்லாம் சுத்தம் பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் ஒரு 6 பேர் சிவனடியார்கள் போய் சுத்தம் பண்ணும் பார்த்தா, ஒரு மகாலட்சுமின்னா அதோட உருவ அமைப்பு எப்படி இருக்குன்னு அந்த சிற்ப சாஸ்திரி பண்ணியிருக்கான் பாருங்கள். நாங்கள் அதை சுத்தம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு இடை மெலிந்து அந்த ஒரு பெண்ணுடைய ஒரு ஆத்ம சக்தியை என்ன நேரத்துலையும் இந்த பச்சை கலரில் வெள்ளையும் பச்சையும் கலந்த நல்ல கொடி இடை நடை உடையாள்னு சொல்கிறாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். புதனுடைய ஆதிக்கத்துள்ள சரஸ்வதி இருக்கும், அதுக்கு வயிறு ஒட்டி இருக்கும். அதே மகாலட்சுமியாக இருந்தால் வயிறு பலமாக இருக்கும், பெருசாக இருக்கும், உடம்பு வாட்டசாட்டமாக இருக்கும். அதோட அந்த 2 சிலையையும் வடித்த அந்த சிற்பி இருக்காங்க பாருங்கள், அவங்க என்ன நுட்பமாக பண்ணியிருப்பான், எவ்வளோ வித்தியாசமாக இருப்பான். இந்த கண்ணம் ஒட்டு மாம்பழமாக இருக்கும் சுக்கிரனுக்கு. அதே புதனுக்கு எப்படின்னா தாடை ஒட்டியதாக இருக்கும். அந்த விழிகளோட கண் இது அந்த வர்ணிப்பாங்கள்ல, அதுபோல் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கண்களிலும் கன்னத்திலையும் அவங்களோட அங்கத்திலையும் அவங்க பண்ணுவாங்க. இவங்க போகிறவங்க பூஜை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேரை சொல்லணும் அர்ச்சனை பண்ணணும் உடையாரணுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த முறைக்கும் உள்ளே போய் பார்த்திங்கன்னா தன்னைத்தான் உணர்ந்து என்னுடைய சூழலை இது மாதிரி இருக்குது, ஏன் வருதுன்னு தெரியல, அதை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணுற ஒரு கோரிக்கையை முதல்ல சரியாக வைக்கணும். சரியான இடத்துல நின்று அதை பூஜை பண்ணணும். இதெல்லாம் கோவிலுக்குள்ள அர்த்த சாஸ்திரம்னுலாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி சிற்ப சாஸ்திரங்கள்னு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்குள்ளேயே போய் பார்த்திங்கன்னா நம் ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக உள்ள வழிமுறைகள், நெறிமுறைகள். அதன்படி 12 ராசிக்காரர்களும் அவர்களுடைய இடத்திற்கு காலமறிந்து சென்றால் அவங்க கஷ்டங்கள் உடனே தீரும். காலமறியாத தேவை அறிஞ்சு போனாங்கன்னு வச்சுங்க, தேவைகள் பெருகிட்டே இருக்கும். தேவைகள் குறைக்கிறது இல்லையே, புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் தேவை அறிந்து போகிறாங்களா, காலம் அறிந்து போகிறாங்களா, பருவம் அறிந்து போகிறாங்களா, இதற்குள்ளே தாமா அந்த கோவில் வழிபாட்டில் சில விஷயங்கள் சூட்சமங்கள் இருக்குது. அது ஜோதிடரை அணுகி தான் கேட்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீ ஏன் எங்களை அணுகிற, மெத்தடை சொல்லி தந்துடுறேன், நீ கற்றுக்கோ. இதுதான் மெத்தடு. நீ 24 மணி நேரம் உனக்கு உண்டு எனக்கு உண்டு. நீ என்னை தேடி அலையாத, ஒரு முறை பார்த்த பிறகு இதுதான் மெத்தடு, இப்படியே நீங்கள் உங்களோட வம்சாவழி எடுத்துகிட்டு போங்க. எவ்வளோ பேருக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது. அப்படி தான் இன்றைக்கி வந்து கோவில் வழிபாடுகளுக்கு உள்ள நெறிமுறைகளை சில பேருக்கு சிறந்தது உன் கையில் இருக்க பூ கொடுத்தீங்கன்னா அது நேராக அம்மன் சரசுக்கு போகும், அவங்க உடம்புக்கு போகும். இது ஒன்று தான் உள்ளே போகிறது வருது. மற்ற அது கூட காசை பொறுத்து தான் போகுது வருது. இதெல்லாம் மனிதனால் உருவாக்கி கொள்வது. ஆனால் எண்ணம் அது இருக்குல்ல, எண்ணம் அது சுத்தமானால் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலேருந்து இந்த ஆத்ம சக்தியை எடுத்து உன்னுடைய பிரபஞ்சத்துக்குள்ளே உன்னுடைய ஆன்மாவை செயல்படுத்த முடியும். வழிபாடு அண்டத்தில் செய்கிறாயா பிண்டத்துக்குள்ளே செய்கிறாயான்றது தான் வழிபாட்டோட அடிப்படைமா. ஓகே சார். சார், இப்போ நாம் நீங்கள் ஒருத்தவங்களுடைய ஜாதகம் பொறுத்து தான் கோவில்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாக 12 ராசி 12 லக்னம் அப்படின்னு இருப்பாங்க. இவங்க இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். அது எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துங்க. அந்த உயிர் தான் நம்ம ராசி என்பது 30 பாகைக்காக பிரித்ததுக்கு பேர் ராசி ஆச்சு. சரி, சந்திரன் என்ற இடத்த ராசி மண்டலம்னு சொல்ல ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு இப்போ தொட்டத்துக்கெல்லாம் ராசி பலன்றாங்களே தவிர எதுக்கு எது பலன்னு தெரியாது. சுக்கிர நகர்வுக்கா சூரிய நகர்வுக்கா சந்திர நகர்வுக்கான்னு தெரியல. அதனால் இவங்க மொத்தமாகவே ராசி பலன்றாங்க. உங்களுடைய திசை, நீங்கள் பிறக்கும்போது எதில் ஆரம்பிச்சிங்க, இவங்களோட வயசு என்ன, இந்த வயசில் உங்களுடைய நகர்வு எங்கே போயிட்டுருக்குது,
அந்த நகர்வின் மூலமாக உங்களுடைய இயற்கை சுபாவம் எப்படி மாற்றப்பட்டுள்ளது. நேற்று நீ பிறக்கும்போது சித்திரை நட்சத்திரமாக இருக்கும், இன்றைக்கி வந்து கேட்டை நட்சத்திரமாக இருக்கும். 60-70 வயசு அனுபவங்கள் அங்கே வரும். அப்போ வரும்போது இந்த செவ்வாய் நட்சத்திரம், ஆனால் யார் எந்த புள்ளியை மையப்புள்ளியாக வச்சு பிறக்கிறாங்களோ அந்த குணம் மாறாது. அந்த குணத்தை சீர்படுத்துவதற்கு தான் இந்த பிறவியை. ஒரு புள்ளியில் அவங்க உருவாகி அதன் மூலமாக மற்ற புள்ளிகளை அவங்க கடந்து போகும்போது பல அனுபவங்களை நடத்தும். ஒரு ஒரு நட்சத்திரத்தில் 9 புத்தின்னு சொல்லுவோம், திசா புத்தி அந்தரம்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து இப்போ ஒரு சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம்னு சொல்கிறோம். அது 2 பாகம் வந்து என்ன ஆகிடும்னாக்கா கன்னியில் இருக்கும், அதுக்கு அதிபதி புதன் ஆயிடுவார். 2 வகை வந்து எங்கே இருக்கும்னாக்கா துலாத்தில் இருக்கும், அதுக்கு அதிபதி சுக்கரன் ஆகிடுவார். அப்போ ஒரே நட்சத்திரம் 2ஆக பிரியும். நம்ம இந்த ஜாதக கட்டத்திலே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க 30 பாகையை பிரித்திருக்காங்க. நம்ம உடம்புல வந்து கழுத்து வரையும் 10 பாகை, இடுப்பு வரையும் 10 பாகை, அதுக்கு கீழே 10 பாகை, இதான் 30 பாகை. அது அண்டத்தில் இருக்குது, இது பிண்டத்தில் இருக்குது. அப்போது இந்த சிரசில் வந்து செயல்படுதா, இல்லை உடம்புல செயல்படுதா, இல்லை கால் இடுப்புக்கு கீழே செயல்படுதான்னு அங்கே பார்க்கும்போது அதனுடைய உட்பாகத்தை பார்ப்போம். அது உட்பாகன்னா 13 டிகிரி 20 மினிட்ன்றது ஒரு நட்சத்திரம். அந்த 13 டிகிரி 20 மினிட்டில் 6 மினிட் 40 செகண்டில் ஒரு பாவத்தை அது நகர்ந்துட்டு போகும். அப்படி போகும்போது 46 மினிட் 40 செகண்டில் வந்து 7 வருஷத்தை கடக்கும். அதோடைய குறைஞ்ச அளவு. இப்படி இந்த குறைஞ்ச அளவுலேருந்து நிறைஞ்ச அளவில் உள்ளவங்க நிறைஞ்ச அளவில் உள்ள விஷயத்தை தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி இது எந்த இடத்தை பயணிச்சிக்கிட்டு இருக்குது அதை தான் அன்றைக்கி செயல்படும். நம்ம எதிர்பார்ப்பை வந்து அங்கே ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க. அப்போ நீ எதிர்பார்க்கறது கரெக்டு, நீ பிறந்தது படி ரைட்டு, அதை அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணும்ல. அந்த நேரத்தில் பேரப்பிள்ளை வரும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாப்பாடு சாப்பிட்ணுன்னு எடுப்பீங்க, பாட்டி எனக்கு அது பசிக்குதுன்னு அதுக்கு ஊட்டிடுவீங்க. அப்போ உன்னுடைய தட்டுவம் கையில் இருக்குது, உனக்குள்ள பொருள், பேத்தி பேரனை கண்டோன்னே ஊட்டிடுவேன். அப்போ அந்த பாக்கியம் யார் அடையிற பாக்கியம் அது இருக்குது. அப்போது உனக்கு பசி மறந்துடும், அந்த பிள்ளை கேட்டதில் அந்த குணம் வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு நுட்பங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையாக முடிஞ்ச அளவு நம்ம ஆதன் டிவி மூலமாக நிறையா விளக்கங்களை நம்ம சொல்கிறோம். அவங்க அதை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, ஈஸியாக எடுத்துடலாமா, எந்த கோவிலுக்கு போகலான்னு தன் உள்வுணர்வை தனக்கு சொல்லிடும். உன்னுடைய ஆரம்ப முனை என்று சொல்லக்கூடிய ஆன்மா ஒன்று இழுத்துக்கிட்டே போகும். அது திசா புத்திக்கு 6 பள்ளம்லாம் மேடு பள்ளம்லாம் தாண்டி போகிறது மாதிரி திசா புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சம்னு கொண்டு வரோம். இதுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட உண்டு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வேறு யாரும் கிடையாது. ஆன் பண்ணுறாங்கன்னா அவங்க பாட்டி, இந்த சேனலை பார்க்குறாங்கன்னா அப்படி திறந்தால் அது பாட்டி. பாட்டியோட பாக்கியம் சரியாக இருந்தால் சேனலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அது எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்குறாங்கன்றதுக்கு ராகு அவங்க தாத்தா. என்னப்பா டிவியை விட்டே வரமாட்டேற, அப்படியே உட்காந்துருக்க, இருப்பா டிஸ்டர்ப் பண்ணாத அனுப்பப்பா, அது தாத்தா. அது எந்த நாளில் செய்யணும்னு பார்த்தா அது அவங்க அம்மா. படிக்கிறதெல்லாம் விட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். அண்ணா சரி இன்றைக்கி தான் லீவ் ஆச்சே போயிட்டு போது விடுங்க. அது நாளை குறிப்பது சந்திரன். அந்த வாரத்தை குறிப்பது 4 வாரம் கொண்டது தானே ஒரு மாதம். அதில் 7 நாட்கள் இருக்குல்ல, 7 நாட்களில் எந்த நாள் குறிக்கிறது வந்து அம்மா, எந்த வாரம்னு குறிக்கிறது மாமா, அது புதன், எந்த மாதம்னு குறிக்கிறது சூரியன். அப்போ சூரியன், புதன், சந்திரன், ராகு, கேது இதெல்லாம் ஒரு சம்பவத்தை நிகழ்வுபடுத்துறது. அதுக்கு அஷ்டமா சித்தின்னு வச்சுருக்காங்க. அந்த 1.5 மணி நேரம் கணக்கெடுப்பாங்க. அந்த 1.5 மணி நேரத்தை 8 பாகமாக ஆக்குவாங்க. அந்த 11 நிமிஷம் 15 செகண்ட்னு சொன்னோம்ல, அது மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா இந்த நேரத்தில் இது உழுந்து உடையும், இந்த நேரத்தில் இதை தூக்கிட்டு போய் வைப்பாங்க, அதெல்லாம் அதில் எடுத்துடலாம். ஓகே சார். அது மாதிரி இந்த நுட்பமான விஷயத்தை முடியவே இல்லைன்னும் போது எங்கடா முடியும்னு கோவில் குளம் ஓடிடுறாங்க. அங்கே போனவங்க இங்கேருந்து போகிற வரையும் போயிட்டு என்ன எண்ணத்தில் போனாங்களோ அங்கே முடிவு பண்ணல, அவங்க கர்ம வினை அதை செய்ய விடும் செய்ய விடாது இருக்கும். அதுக்கு தான் பூ பழம் தட்டு தாம்பாளம் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. போயிட்டு பூஜை புரஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு நேராக எங்கேயும் போகக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும். போகும்போது காலை கழுவிட்டு உள்ளே போகணும், வரும்போது நேராக வீட்டுக்கு வரணும், வெளியில் போகக்கூடாது. என்ன அது மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பூஜைக்கு என்ன தெரியுமா, அவள் பொரிக்கடலை வெத்தலை பாக்கு அதுதான் வைப்பாங்க. இப்போ வந்து அவள் வந்து சந்திரன், பொரியினது வந்து அந்த அந்த பொரியை எடுத்து மீனுக்கு போடணும், மீன ராசி.
இந்த ராசி மண்டலத்தையும் கிரகங்களையும் இணைச்சி தான் முன்னோர்கள் கோவில் குலன்ற ஒரு செப்பரேட்டாக கொண்டுட்டு வந்தாங்க. அதை காலப்போக்கில் எல்லாமே மாறி போகுது. இங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு அடைச்சி விடுறதுனால அந்த கோவில் குலத்தோட தன்மையை மாற்றிடுறாங்க. சில பேர் வெளியிலேயே உட்காந்து அப்போல்லாம் 48 நாள் விரதம் எடுப்பாங்க, சுத்தமாக இருப்பாங்க. அது 48 நாள் விரதத்துக்கு முன்னாடி காலத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, போகிற நேரத்தில் சூரியனை பார்த்து சூரியன் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, வயலுக்கு வேலைக்கு போகிறவங்க. அப்படி இருந்தது. சாயங்காலம் ஆச்சு, இன்றைக்கி வெள்ளி செவ்வாப்பா லீவுப்பா, நான் வீட்டில் பூஜைலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இந்த சமூக ரீதியாக கார் இல்லை, வசதி இல்லை, போக முடியல, வேண்டியதில் பெரிய தூரத்தில் வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு வாரம் லீவ் போட்டு போவாங்க. போகிறவங்க என்ன செய்வாங்க, ஆதி காலத்தில் சத்திர சாவடியில் தங்குவாங்க, இப்போ ஹோட்டலில் தங்குவாங்க. அப்போ சத்திர சாவடினா காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க போவாங்க, அப்போ இயற்கையோடு கலந்துருப்பாங்க. இன்றைக்கி ஏசியை போட்டு உட்காருவாங்க. இது மாதிரி சமூக ரீதியான ஏற்பட்ட மாற்றத்தாலும் இந்த கோவில் காலங்களுக்கு போகிறவங்களுக்கு அந்த சக்தி கிடைப்பதும் குறைப்பதும் அவங்களுடைய மனோநிலையை பொறுத்தது, அவங்களுடைய கொடுப்பனையை பொறுத்தது. அதுதான் இங்கே முக்கியம். அவங்க கொடுப்பனை சரியாக இருந்ததுன்னா எல்லாமே சாதாரணமாக கிடைக்கும். இப்படி தாம்மா நுட்பமாக உள்ளுக்குள்ளே போயிட்டு எந்தெந்த ராசிக்காரவங்க எந்தெந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்றது நாங்கள் பிரித்து சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமா சார். அதாவது இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் ஒரு ராசியிலேருந்து எப்படியெல்லாம் பார்க்கணும், அந்த ராசிக்காரங்க எந்த கோவில் போகணும் அப்படின்ற வரைக்கும் எப்படி எளிமையாக சொல்லணும்னு எனக்கு நீங்கள் சொன்னீங்க. நேயர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றிங்கம்மா. சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9719597060 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்.